வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பீட்ரூட் ஜாம் தான் செய்ய போறோம். இதுல வந்து எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கலோ, கலரோ, இல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸோ நம்ம சேர்த்த போறது கிடையாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முந்திரியும் பாதாமையும் இந்த மாதிரி கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு ஏலக்காய் போட்டு இது கூடயே நம்ம வறுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக போடுறோம். சில பேத்துக்கு அந்த பீட்ரூட்டோட அரோமா பிடிக்காது. அதுக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மீன் டைமில் பீட்ரூட்டை திருவி நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் கடாயில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். பீட்ரூட் பேஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு. இப்போ இதை கடாயில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்போட ஃப்ளேம் வந்து ஹை லோ இது வந்து தேவையில்லை. எப்படி வேணாலும் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை எடுத்து தான் செய்கிறேன். அதனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து நல்லா திக்கா இல்லாமல் நல்லா டைலூட் ஆகி வரும். சக்கரை நல்லா பாகு பதத்துக்கு இலகி வரும். நல்லா தண்ணியாட்டம் மாறிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்க எவ்வளோ தண்ணி விடுது நாட்டு சர்க்கரைன்னு. நாட்டு சர்க்கரைக்கு பதில் ஒயிட் சுகர் கூட சேர்த்திக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாம். நல்லா வந்து தண்ணி சுண்டி வர டைமில் நமக்கு பபிள்ஸாக நிறைய ஃபார்ம் ஆகிற டைமில் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கையில் தெறிக்கும், நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மூடி போட்டு குக் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கை நல்லா பாருங்கள் தெறிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஓரளவு திக்காயிடுச்சு. தெறிக்கும் கையில். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு தான் குக் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் மூடி போட்டு தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். மூடி போட்டாலும் அப்பப்போ கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓரமெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ மறுபடியும் நான் இன்னும் சுண்டணும், அதனால மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கூடவே நம்ம நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நட்ஸு, அதாவது முந்திரி பாதாம் ஏலக்காய் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கூல்டவுன் ஆக விடணும். இப்போ நைட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா மார்னிங் வரையும் விட்டுறணும். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியவோ இல்லை வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 months கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 5 months வந்து நல்லாயிருக்கும். எதாக இருந்தாலும் ஸ்பூன் யூஸ் பண்ணக்குள்ள ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணணும். அதே போல் தண்ணி படாமல், அதாவது எடுக்கக்குள்ள தண்ணி உள்ளே படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாவே வரும். வேணுங்கிறவங்க இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. பிரெட்டு பிஸ்கெட் இது கூட எல்லாத்துக்கூடயும் நல்லா இருக்கு.